திட்டங்களும் தயாராக இருக்கும். இந்த சென்னையை சுற்றி இருக்கிற மாவட்டங்களும் கோஸ்டல் ஏரியாவில் தான் அணைக்கட்டுகளும் கண்மாயும் நிறைந்திருக்கு. தென் மாவட்டங்களுக்கு போய் நேரத்தில் அங்கே அணைகளும் நிரம்பவில்லை, குளங்களும் நிரம்பவில்லை, மழை தேவை இருக்கிறது. ஆகவே அந்த பகுதியில் மழை தேவை இருக்கின்ற எண்ணம் இருக்கிறது. இங்கே மழை பெய்யும் நேரத்தில் அதை சரியான வழிகாட்டுதலோடு நீரை வெளியேற்றி அந்த பணிகளும் செய்ய வேண்டியிருக்கிறது. இந்த பணிகளை நம்முடைய முதலமைச்சர் தலைமையில் நிச்சயமாக சிறப்பாக செயல்படுவோம். இந்த வடகிழக்கு பருவமழையை சாமர்த்தியமாக கெட்டிக்காரத்தனமாக நம்முடைய முதலமைச்சர் கையாள்வார். இருக்கின்ற தர 1/10/1 25 வரைக்கும் மனித உயிரிழப்பு 31, காயமடைந்தவர்கள் 47 பேர், கால்நடைகள் இறப்பு 485, கோழிகள் 20,425, குடிசை வீடுகள் 1780. இதுக்கெல்லாம் உடனடியாக நிவாரணம் பாதிக்கு மேல வழங்கியிருக்கோம். மீதியும் உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். சர்ப்ளஸ் வாட்டரை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கே நீர்வளத்துறையும் வருவாய்த்துறையும் அங்கே இருக்காங்க. எவ்வளவு இன்புட் உள்ள வருது, அது எவ்வளவு வச்சுக்கலாம், அது இன்புட் வர்றதை கணக்கு பண்ணி நாங்கள் வெளியேற்றுறோம். வெளியேற்ற நேரத்தில் அந்த பகுதியில் கரையோரமாக இருக்கிறவங்களுக்கு எச்சரிக்கை செஞ்சிடறோம். அங்கே தங்கி இருக்கிறவங்களுக்கு அவங்க ரிலீஃப் கேம்ப்ல கொண்டு வச்சுட்டு அந்த பணியும் செஞ்சிடறோம். முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க போய் வச்ச பிறகு அவருக்கு அரிசியோ பாலோ இதெல்லாம் கொடுக்கூடாது, முதல்ல தயாரா வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த அதெல்லாம் கரெக்டா பண்ணிருக்கோம். ஐஎம்ஏயோட தொடர்ந்து இருக்கோம். நாங்களும் பேசுறோம், அவங்களும் பேசுறாங்க. சொல்ற 2 பேரும் இணைந்தா தானே முடியும். கடலூர் தான் ஜாஸ்தி. 6 பேர் கடலூர், 6 பேர் கடலூர், 4 பேர் வந்து லைட்டிங்ல இது வந்து 2 பேர் வந்து செவர் விழுந்தது. 6 பேர் கடலூர், 47 47. ரெண்டு ரெட்டாருக்கான இன்ஸ்டலேஷன் நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி வந்து புனேல உள்ள இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிராபிக்கல் மெட்ரியாலஜில இருந்து நம்ம அட்வான்ஸ் இன்ஃபர்மேஷன் வாங்கி நம்மளோட டீன் அலர்ட்ல வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். போன வட்டம் அந்த மாவட்டங்களில் எவ்வளவு முகாம்கள் வச்சிருந்தோமோ அந்த முகாம்கள் பூரா ரெடி பண்ணி சொல்லிட்டோம். அந்த மாவட்டத்தில் 10 இருக்கலாம், 15 இருக்கலாம், 20 இருக்கலாம். இப்ப 2 முகாமில் மட்டும்தான் ஆள் இருக்காங்க. சென்னை, திருவள்ளூர் போன வட்டம் எத்தனை முகாம் இருந்துச்சு, எந்த கல்யாண மண்டபம் வச்சிருந்தாங்க, எந்த ஸ்கூலை வச்சிருந்தாங்க, அதை பூரா பிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. தயாராக இருக்கு. ஒன்று அந்த எதிர்கொள்றதுக்கு அரசாங்கம் தயாராக இருக்கு.